அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த வகுப்புல பார்க்க போறது வாழ்வும் வழிபாடும். அதாவது நம்ம வாழ்ற வாழ்க்கையில வழிபாடு எவ்வளோ முக்கியம். வழிபாடு சொல்ற மற்ற மதத்துல யூஸ் பண்ற வேர்டா இருக்கே, வார்த்தையா இருக்கே வழிபாடு இல்லைங்க. நம்ம இஸ்லாத்துலேயும் மார்க்கத்துலேயும் வழிபாடுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு, பிரிவு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். வழிபாடு நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம், அதில் குறிப்பாக தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம்னு இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்குறோம். நம்ம தொழுகை இறைவனை சென்றடையுமானா? இல்லை. ஏன் சென்றடையாது? அவனுக்கு ஏதாவது தேவையா? நம்ம தொழுகையில் அவனுக்கு ஏதாவது தேவைன்னா அவனுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை. இறைவனுக்கு தேவை இல்லை. நம்ம தொழுவதை கொண்டு அவனுக்கு எந்த விதமான தேவையுமே, அவனுக்கும் நன்மையோ அவனுக்கு தீமையோ எதுவுமே சென்றடையாது. அவனுக்கு தேவை இல்லை. ஆனா நமக்கு தேவை தொழுகை. ஏன்? அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு தொழுகையில் மட்டும்தான் கிடைக்கிறது. மற்ற எந்த ஒரு இதுலையுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆக இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நம்ம தொழுவதை கொண்டு நம்ம மனம் அமைதி பெறுவதற்காகவும், நம்ம மானக்கேடான விஷயத்துல இருந்து பாதுகாப்புக்காகவும், தீமையிலிருந்து விலகுவதற்காகவும், அத்தனைக்காகவும், நம்ம பொறுமைக்காகவும், நம்ம துவாவிற்காகவும், அத்தனைக்காகவும் தொழுகை தொழுவக்கூடியவர்களாக இருக்கும். இதனால இறைவனுக்கு ஏதாவது ஆக போதா? ஏதாவது அவனுக்கு கூட போதா, குறைய போதா, புகழ் ஏற போதா, இறங்க போதா? எதுவுமே கிடையாது. அவன் புகழ் அவனுக்கு தான். அத்தனை புகழ் அனைத்துமே அவனுக்கே உரியது. அப்ப நம்ம செய்யற செயல் ஏதாவது அவனுக்கு போய் சேருமானா? எதுவுமே சேராது. நமக்குரியது நமக்கு தான். ஆக நம்ம வணக்கம் செய்யறோம்னா, தொழுகை நிலை நாட்டணும்னா, தொழுகைக்கு ஷைத்தான் எந்த அளவுக்கு அந்த தொழுகையை இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூறுகளும் அந்த தொழுகையில செய்யக்கூடியதா இருக்கான். வணக்கம், அதாவது தொழுகை, அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், எத்தனை இடையூறு. ஒரு சூறா ஓதிக்கிட்டே இருக்கும். எந்த சூறா ஓதுறோம் கூட நமக்கு தெரியாத அளவுக்கு வேற சிந்தனையில மூழ்க குறைங்களா இருக்கும். தொழுகையில தொழுவ ஆரம்பிச்சா அந்த தொழுகை எந்தெந்த திசையில எந்தெந்த சிந்தனையை நோக்கி அந்த தொழுகை போது முழுமையாக தொழுது நம்ம முடிக்கிறோமானா, நம்ம தொழுது ஒழுங்கா நம்ம முடிக்கிறதுல எத்தனை ரக்காயத்து கூட தொழுறோம் அப்படின்னு தெரியாம மறந்து கூட கடைசியில சஜிதா செய்யற நிலை கூட நமக்கு ஏற்படுது. ஆக ஷைத்தான் நம்மளை தொழுவ விடுறான்னா சரியான நேரத்துல நம்மளை தொழுவ விடுறது இல்லை. நம்ம நேரம் தாழ்த்தி தான் நம்ம தொழுகிறோம். நேரம் கடந்து போய் நம்ம தொழுகிறோம். லொஹர் குறிப்பிட்ட நேரம் அதுக்கு இருக்கு. வாங்க சொன்னோட நம்ம தொழுகிறோமா? இல்லை, ரொம்ப சோம்பேறித்தனமா அஜா இருக்குதுயா, கடைசி நேரத்தை தொழுவக்கூடியவங்களா இருக்கும். ஆனா தொழுதாலுமே நம்ம சரியான முறையில தொழுகிறோமானா அதுவும் கிடையாது. அல்லாஹ்வோட முன்னிலையில தொழுகிறோன்னு ஒரு பயம் நமக்கு கிடையாது. அப்படி தொழுதாலும் ஷைத்தானுடைய இடையூறு எந்த அளவுக்கு நமக்கு அந்த தொழுகையில இருக்குன்னா, அந்த தொழுகையில எத்தனை ரக்காய் தொழுதும் கூட தெரியாத அளவுக்கு நமக்கு இருக்கு. இப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம். இது ஷைத்தான் நம்ம தொழுகையில எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு விளையாடுறான். அப்ப சிந்தித்து பாருங்க மக்களே, எந்த அளவுக்கு ஷைத்தான் நம்ம தொழுகையில விளையாடக்கூடியவனா இருக்கான் என்பதை ரொம்ப நுண்ணியமா சிந்தித்து பாருங்க. எந்த சூறா ரிப்பீட்டடா நம்ம சூறா ஓதிக்கிட்டே இருப்போம். ஓதுன சூறா ஓதிக்கிட்டே நம்ம இருப்போம். ரிப்பீட்டா செய்ய வேண்டிய இதை சரியான முறையில செய்யாம வேற சிந்தனையில மூழ்கி போய் கிடப்போம். என்ன பண்ணலாம்? நம்ம தொழுதுட்டு இருப்போம். இங்க நம்ம ஒலைய வச்சிருக்கோமே, நம்ம துணி காய போடணுமே, மிஷின் ஓடி இருக்குமா இல்லையா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்போமா இல்லையா, புள்ள என்ன செய்யுது, தனியா விட்டுருக்கோமே, இப்படி 1000 சிந்தனைகள் நம்ம தொழுகையில நிற்கும். மற்ற நேரத்துல நிற்காது. நம்ம டிவி பார்ப்போம், ஃபோன் நோண்டுவோம், அப்பெல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. இந்த பத்தின சிந்தனை ஏதாவது இருக்குமானா வீட்டோட சுத்தி என்ன நடக்குது கூட தெரியாத அளவுக்கு நம்ம போன்லயும் டிவிலையும் மூழ்கி போய் கிடப்போம். ஆனா தொழுகையில நிற்கும் போதுதான் எல்லா சிந்தனையுமே நம்ம நிற்கும். அல்லாஹ்வுடைய பாதையை நம்ம நிலைத்து நிற்கணும்னா தொழுகை ரொம்ப அவசியம். வழிபாடு ரொம்ப முக்கியம். வழிபாடு தான் நோக்கம் அல்லாஹ்வுடைய பாதையில நிலைத்து நிற்கிறதுக்கு. ஆக இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகக்கூடிய மக்களாக இருப்போம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லா ஹதீஸும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தொழுகை பற்றின ஹதீஸ் என்னன்னா, தொழுகை தொழுதா சொர்க்கம் நமக்கு கிடைக்கும், நன்மை கிடைக்கும். சொர்க்கத்தின் சாவியே தொழுகை கொண்டுதான் சொர்க்கத்துல நம்மளுக்கு சாவி. அடுத்தது, தொழுதா நமக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும். முதல் கேள்வி நமக்கு தொழுகை பற்றிதா இப்படின்னு நிறைய நபிமொழியை நம்ம பார்த்திருப்போம். ஆனா தொழுகை மறுமைக்கு மட்டும்தான் அந்த தொழுகைனா, அந்த தொழுகை அப்படி கிடையாது. மறுமைக்கு மட்டுமே கிடையாது. இன்மை வாழ்வுக்காக தான், ஈருலகு நன்மைக்காக தான் நம்ம தொழுவணுமே தவிர மறுமைக்காக மட்டுமே நம்ம நினைத்திருக்கோம். இன்மைக்காக என்ன அப்படின்னு நம்ம பார்க்கையில அல்லாஹு தாலா கூறுகிறான். 23வது அத்தியாயத்துல 1வது 2வது வசனத்துல என்ன கூறுறான்னு இப்ப நம்ம பார்க்கலாம்.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓரிரை நம்பிக்கையாளர்கள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பர். இங்க தமிழ்ல வாக்கியம் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது எல்லா வாக்கியமும் சரியான மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்கன்னா இல்லை. சில வார்த்தைகள் அதனுக்குள்ளே அரபி வார்த்தைக்குள்ளேயே போகும்பொழுதுதான் நமக்கு தக்கவாறு நமக்கு முழுமையாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முழுமையாக நமக்கு இறங்கும். அப்ப இறங்கும் போது நமக்கு புல்லரிக்கும். அது எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அது நமக்கு நிறைய உணர்த்தும். அரபிக்கு அதாவது அரபி மொழி நமக்கு நிறைய பாடத்தை நமக்கு உள்ளுணர்த்தும். ஆனால் தமிழ மொழிபெயர்ப்பு செய்யும் போது நிறைய வார்த்தைகள் சரியான முறையில மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. இப்ப பாருங்க, ஹாஷிஹூன் அப்படின்னு போடுவோம். ஹாஷிஹூன் அப்படின்னா பணிந்து, ஒடுங்கி, நடுநடுத்து அப்படின்னு அர்த்தம். ஆனா தமிழ்ல பொதுவா உள்ளச்சம் சொல்லிட்டு போட்டுட்டாங்க. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஓரிரை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டாங்க. அவங்க கண்டிப்பா வெற்றி அடைந்து விட்டனர். வாக்கியத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், வெற்றி அடைந்து விட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பர். ஒரு முஹ்மின் வெற்றி அடைந்து விட்டனர், வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடல வெற்றி அடைவார்கள், வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்காலத்துல குறிப்பிடுற வார்த்தைய அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல குறிப்பிடல. முஹ்மின்கள் வெற்றி அடைந்து விட்டனர், வெற்றி அடைந்து விட்டனர் அப்படின்னு சொல்றான். வெற்றி ஆயிட்டாங்கப்பா, அவங்க தொழுகை கொண்டு அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதுவும் உள்ளச்சத்தோட பணிந்து ஒடுங்கி அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுக நம்ம வெற்றி அடைந்து விட்டோம், தொழுகையை கொண்டு நம்ம வெற்றி அடைந்து விட்டோம்னு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல கூறக்கூடியவனா இருக்கான். வெற்றி அடைவதற்கு, இன்மையில வெற்றி அடைவதற்கும் மறுமையில வெற்றி அடைவதற்கும் தொழுகை நமக்கு ஒரு ஊன்றுகோலாக வழி நடத்தக்கூடியதாக நமக்கு இருக்கு. நமக்கு எல்லா தேவைகளுமே தொழுகையில நம்மளுக்கு நிறைவேறிடும். நம்ம தொழுகிறோம், எதற்காக தொழுகிறோம்னு நமக்கு தெரியும். அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுகிறோம், தொழுது முடித்து நம்ம துவா செய்கிறோம். நம்ம எதற்காக துவா செய்யும்? தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம ரப்பியிடம், நம்ம அல்லாஹ்விடம் உண்மையிலே நம்ம தேவைகளை நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கும். அந்த தொழுகை கொண்டு அல்லாஹ் நம்ம தேவைகள் அனைத்துமே நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கான். நம்மளுடைய கடமை என்னன்னா தொழுறது. ஒரு மனிதரின் மீது கட்டாய கடமையாக ஒரு கடமை, இஸ்லாத்தின் 5 கடமையில ஒரு கடமையாக தொழுகை இருக்கு. அந்த தொழுகை கடமை நேரத்துக்கேற்ப நம்ம தொழுகிறது. லொஹர் வக்து வந்துச்சுன்னா, லொஹருக்கு பாங்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த நேரத்துல நம்ம தொழுதுடணும். மஹரிப் பாங்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரத்துல, மஹரிப்கான நேரத்துல நம்ம தொழுதுடணும். ஆரம்ப நிலையில இல்ல, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முசல்லாவை விரிச்சு, இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் முசல்லாவை விரிச்சு உட்கார்ந்து நம்ம பாங்குக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக நம்ம இருக்கணும். சரிதானே? அப்ப கடமை நம்மளுக்கு என்னன்னா, மனிதர்கள் மீது கடமை தொழுகை நேரத்துக்கேற்ப தொழுகிறதுதான் ஒவ்வொரு மனிதர் மீதான கடமையாக இருக்கு. நம்மளுடைய வாழ்நாள் 1 வருடம் அப்படி இருந்தாலுமே அந்த பல நேரத்தையுடைய தொகுப்பு தான் நம்ம வாழ்நாளா இருக்கு. 1 வருடம்னா 12 மாதங்கள், 12 மாதம் ஒவ்வொரு மாதம் எடுத்தா 4 வாரங்கள், 4 வாரங்கள், 1 வாரம் எடுத்தா 7 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வினாடியாவோ நொடியாவோ நம்ம எல்லாமே நம்ம கணக்கிட்டு பார்த்தா அது நம்மளுடைய வாழ்நாளா இருக்கு. சரி, எல்லா நேரம் நான் சொல்லிட்டேன். இப்ப என்னுடைய வாழ்நாள் 30 ஆண்டு காலம் தான் என்னுடைய வாழ்நாள். அந்த 30 ஆண்டு காலம் ஒவ்வொரு வருடத்துல, ஒவ்வொரு மாதத்துல, ஒவ்வொரு நாட்கள்ல நான் எந்த நேரத்தை யாருக்காக எதற்காக நம்ம செலவிடுறோம்னு நம்ம உற்று நோக்க மனிதர்களாக நம்ம இருக்கணும். ஒரு வாழ்நாள், ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம், எத்தனை வினாடி, எத்தனை நிமிடம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இத நம்ம யாருக்காக எதற்காக வீணான இல்லாம நம்ம சரியான வகையில தான் நம்ம செலவிடுறோமா? எல்லா நேரத்தையும் பார்த்தா எந்த நேரத்தையுமே நிறைய பேரு எல்லாம் பாதுகாத்துறது தவிர மற்ற அனைவருமே நேரத்தை கடத்தக்கூடியவர்களாக டைம் பாஸ், என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. நமக்கு என்ன பொழுதுபோக்கு?
நமக்கு நேரம் சரியாக தானே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அல்லாஹ்வை நம்பக்கூடிய நிறை நம்பிக்கையாளர்களுக்கு எங்க நேரம் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நேரம் இருந்ததா? இல்லையே. சரியான நேரத்தை கொண்டு தன் ஒவ்வொரு நேரத்தையுமே அல்லாஹ் பத்தி அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாகவும் 5 வேளை தொழுகை மற்றும் இல்லாம உபரியான தொழுகையை தொழுவக்கூடியவங்களாகவும் ஆக எல்லா நேரத்தையும் சரியான வகையில் அவங்க பயன்படுத்தக்கூடியவர்களான இருந்தாங்க. அவங்களுக்கு எங்க இருந்தது? டிவி, மொபைல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு குழப்பமே அவங்க காலத்துல கிடையாது. ஆனா நம்ம காலத்துல என்ன செய்யறோம்னா, எவ்வளவு மணி நேரம் நம்ம போன்ல செலவிடுறோம், டிவியில செலவு செய்யறோம், இல்ல மற்றவங்களை பேசுவதை பத்தி நம்ம எந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செலவிடுறோம். ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் 5 மணி நேரம் போனை நான் பயன்படுத்துறேன், நான் 3 மணி நேரம் போனை பயன்படுத்துறேன். தொலைபேசிய 3 மணி நேரமும் 4 மணி நேரமும் 5 மணி நேரமும் அத்தனை மணி நேரமும் நான் பயன்படுத்துகிறேன், தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலையும். ஆக நீங்க பயன்படுத்துங்க. இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் தொழுறேப்பா ஒரு நாளைக்கு, 4 மணி நேரம் நான் தொழுகிறேன், 3 மணி நேரம் நான் தொழுகிறேன், அப்படி இல்ல தொழுறீங்களா? அல்லாஹ் பாதுகாக்க. நம்ம யாருமே அப்படி தொழுவல. இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் பாதுகாத்துறதை தவிர மற்ற யாருமே நம்ம கடமையான தொழுகைய ஃபர்ல மட்டும் நம்ம முடிக்கிறோம், சுன்னத்தை கூட நம்ம முடிக்கிறது கிடையாது. அதுக்குள்ள நமக்கு வேலை வந்துடும். அந்த 4 ரக்காயத்தை கூட நம்ம சரியான முறையில தொழுறோம்னா அதுவும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இனி உள்ள நாட்கள்ல சுன்னத்தை தொழுவக்கூடிய ஒரு மக்களாக, முன்பின் சுன்னத்தை நம்ம தொழுவக்கூடிய ஒரு மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறணும். ஆக எவ்வளவு மணி நேரம் செலவிடுகிறோம், நேரத்தை பயனுள்ளாக மாத்தணும்னா தொழுகையை கொண்டுதான் பயனுள்ளதாக நம்ம மாத்தணும். தொழுகை வீணான நேரத்தை நம்ம கட்டுப்படுத்தும். தொழுகை அத்தனை வீணான செயல்களிலிருந்து இருந்து நம்மளை பாதுகாக்கும். நீங்க தொழுது பாருங்க, ஒவ்வொரு வக்து தொழுகையும் நீங்க தொழுவும் பொழுது உங்களுக்கு தெரியும் நம்ம செய்யற செயல், நம்ம இன்னும் வீணான காரியத்துல நம்ம ஈடுபட்டுட்டோமே. நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ்வை மறந்து நம்ம அதிலேயே மூழ்கி கிடக்கிறோம். ஆனா தொழுகை நீங்க நிலை நாட்கள் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் தாலா திருக்குர்ஆன்ல சொல்ற மாதிரி உள்ளச்சம் உடையவர்களுக்கு இது பாரமாவே இருக்காது. உள்ளச்சம் உடையவர்களுக்கு இது பாரமாவே இருக்காது. தொழுகையை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது எல்லா நேரத்தையும் வீணான காரியத்துல இருந்து வீணான நேரத்தையும் எல்லாத்தையுமே இந்த தொழுகை நமக்கு கட்டுப்படுத்தும். நேரத்தை குறித்து இஸ்லாம் நமக்கு பேசுது. ஒரு முறை ஒருத்தவங்க ஒழு செய்யறாங்க, ஒரு வாட்டி ஒழு செய்யறாங்க, 2 தடவை ஒழு செய்யறாங்க, கைகளை கழுவுறாங்க, ஆனாலும் திருப்திப்படல. 2வது முறையும் கை கழுவுறாங்க, திருப்திப்படல. 3வது முறையும் கை கழுவுறாங்க, கால் கழுவுறாங்க, ஒழு செய்யறாங்க, அவங்களுக்கு அது திருப்தியாவே இல்லை. 3 முறையும் கடந்துட்டாங்க. 4வது முறையுமே செய்யறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ அநியாயம் செய்துட்ட, நீ வரம்பு மீறிட்டன்னு சொல்றாங்க. நீ செய்யறது தவறு, அநியாயம் செய்துட்ட, வரம்பு மீறிட்ட. எதனால இது சொல்றாங்க அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க எதனால செய்யறாங்க. உங்களுக்காகவே ஒரு கொஸ்டினாவே இருக்கு, ஒரு வினாவாவே நான் உங்ககிட்ட முன்னிலையில வைக்கிறேன். நம்ம ஒழு செய்தா தவறா? 3 முறைக்கு மேல செய்தா தவறா? இல்ல தண்ணீரை வீணாக்கு கொண்டு நபி சொல்றாங்களா? எதை கொண்டு நபி சொல்றாங்கன்னா, நேரம் வீணாக போகிறது, ஒவ்வொரு செகண்டும் நமக்கு முக்கியம் சொல்லிட்டு நபி சொல்றாங்க. ஒழு செய்யற, 3 முறை செய்யற, 4வது முறை செய்யற அப்படின்னா தண்ணி வீணாகுவதுக்கோ இல்ல ஒழு நம்ம கிளீனா தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுத்தபத்தமா தான் பண்ணணும் எதுக்காகவும் இல்லை. நேரம் அதை கொண்டு வீணாகுது. அப்ப நேரம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம். 1 நிமிஷம் ஆகுமா அடுத்த வாட்டி கை கழுவுறதுக்கு? 1 நிமிஷம் ஆகுமா? 1 செகண்ட் ஆகுமா நம்மளுக்கு கால் கழுவுறதுக்கு? ஆனா அந்த செகண்ட் வினாடி கணக்கு கூட நமக்கு முக்கியம்னு நபிமொழி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. ஆக பெரிய ஒரு முசீபத்தா இந்த காலத்துல இந்த நூற்றாண்டுல நமக்கு என்ன இருக்குன்னா, டிவியும் போனும் ஆக பெரிய ஒரு முசீபத்தா இருக்கு.
ஒரு நேரத்தை நம்ம ஒரு 10 நிமிடமாவது தெளிவான சிந்தனை கொண்டு நம்மளால சிந்திக்க முடியல. போனை நம்ம பயன்படுத்துறோம், தொலைபேசியை பயன்படுத்துறோம், தொலைக்காட்சியை பயன்படுத்துறோம். நமக்கு சரியான சிந்தனை 10 நிமிடமாவது ஒரு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளால எதுவுமே செய்ய முடியல. செஞ்சுட்டே இருக்கோம். அடுத்த ஒரு நினைவு வருது, அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஒரு நினைவு வருது, அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆக ஒரு வேலையை நம்ம சரியா நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போறோம்னா இல்ல, நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சரியா நம்ம முடிக்க மாட்டோம். அடுத்த ஸ்க்ரோல் அடுத்து அப்படின்னு ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கோமே தவிர அதை ஒழுங்கா நம்ம பார்த்து முடிச்சு அடுத்ததுக்கு நம்ம போறோமானா இல்ல. அதே மாதிரி நம்ம மனநிலை எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு வேலையை முழுமையாக முடிக்காம அடுத்தடுத்த வேலையை ஒரு 10 நிமிடமாவது தெளிவான ஒரு சிந்தனை இல்லாம நம்ம செல்கிறது நம்ம உள்ளம். ஆக நல்ல ஒரு புரிதலோட வாழுங்க. நம்ம எதன் பக்கம் நம்ம போகிறோம், எந்த ஒரு நிலையை கொண்டு நம்ம போயிட்டு இருக்கோம், நம்மளுடைய உடல் உள்ளம் அத்தனையுமே இதை கொண்டு போகிறது. வீணான வாழ்வுக்காகவா உலக வாழ்வை அற்பமானது சொன்னது. அல்லாஹ் தாலா அவள் சொல்றான், உலக வாழ்வு மிக அற்பமானது, வீணானது, விளையாட்டானது அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த உலக வாழ்க்கையை நம்ம மோகம் கொண்ட ஒரு மக்களாக, இதுலயே மூழ்கி போற ஒரு மக்களாகவும் நம்ம இருக்கோம். மகிழ்ச்சி இன்மை அப்படின்னா, மகிழ்ச்சினா என்னன்னா ஒரு திருப்தி. இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஒரு 5 மணி நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னா அது நமக்கு திருப்தி நமக்கு கொடுக்குதா, நமக்கு மகிழ்ச்சி அதில் நமக்கு கிடைக்குதானா? ஒரு டெம்பரரியான ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். ஒரு பெர்மனண்டான ஒரு மகிழ்வு, நிரந்தரமான ஒரு மகிழ்வு நமக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. 5 மணி நேரம் நான் ஃபோனை பயன்படுத்துகிறேன், தொலைபேசியை பயன்படுத்துகிறேன்னா அந்த 5 மணி நேரம் நமக்கு ஒரு திருப்தி நமக்கு அளிக்கிறதா இல்லைப்பா. 5 மணி ஆயிடுச்சு, 5 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு அரை மணி நேரம் தானே நம்ம பார்த்துருவோம் இப்படின்னு இன்னும் நம்மளுக்கு கேட்கக்கூடியதான் இருக்கு. தொழுகை நம்ம என்ன பண்றோம், அவசரமா முடிக்கிறோம். 2வது ரக்காயத்தை தொழுகிறோம், அடுத்து 3வது ரக்காயத்தை தொழுகிறோம், 4 ரக்காயத்தை அவசரமா முடிச்சு ஒரு 10 நிமிடமாவது லொஹர் தொழுகை ஒரு 4 ரக்காயத்தை தொழுகிறோம்னு பார்த்தா 3 நிமிடத்துல முடிக்கிறோம். ஆனா போனை 5 மணி நேரம் பயன்படுத்தினாலும் இன்னும் வேணும் அப்படிதான் நம்ம மனம் எழுவக்கூடியதா இருக்கு. ஆக மகிழ்ச்சி அப்படின்னா திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கா நம்ம பயன்படுத்துற ஒரு விஷயம்னா இல்ல. மகிழ்ச்சி இன்மை இன்னும் வேண்டும் தான் இருக்கு. அப்ப உண்மையான மகிழ்ச்சி தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் நமக்கு இல்ல. தொழுகை நமக்கு தீமையில் இருந்தும், பாவத்துல இருந்தும், பாலிய ரீதியான கெடுதல் இருந்தும், மானக்கேடான விஷயத்துல இருந்தும் அத்தனையுமே இந்த தொழுகை நமக்கு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. அது என்ன மானக்கேடான செயல்? நம்ம டிவில பார்த்துருப்போம், ஒரு நியூஸ்ல பார்த்துருப்போம், கொலை பண்ணவங்க, பாலியல் ரீதியா தவறு பண்ணவங்க எல்லாருடைய முகமும் கீழே கவுந்த மாதிரியே இருக்கும். ஏன் கீழே கவர்ந்த மாதிரியே இருக்குன்னா, அவங்க மீடியாவுக்கு தன் முகத்தை காட்ட விரும்பல. எல்லாரும் நம்மள பார்த்துருவாங்களே, எவ்வளவு அசிங்கமான காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம் இப்படின்னு நம்ம என்ன பண்றோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா முகத்தை கீழே நோக்கியவாறு நம்ம பூரா முகத்தை மறைக்கிறாங்க. இதுதான் மானமே போச்சு. அப்ப மானக்கேடான காரியம் இதுதான். திருடுறது மானக்கேடான காரியப்பா. வரான் பாருப்பா, திருட வரான்னு சொன்னா அவனுக்கு திருடவனுக்கு எப்படி இருக்கும்? மானமே போச்சுடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்ப மானக்கேடா, நம்ம மானம் விலை பேசப்படுது, மானம் போகுது, எனக்கு மானமே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மானக்கேடான செயல்கள் அனைத்தையுமே இந்த தொழுகை கட்டுப்படுத்தும். தொழுகை குற்ற உணர்ச்சி. நமக்கு ஏதாவது ஒரு தவறு நம்ம செய்யறோம், அந்த நாள் ஃபுல்லா நம்ம தவறு செய்யறோம், ஏதாவது ஒரு தவறு நம்ம செய்யறோம் அப்படின்னா நமக்கு குற்ற உணர்ச்சி, உள்ள உணர்ச்சி ஏதோ நம்ம குத்திக்கிட்டே நம்மளுக்கு இருக்கும். அது நிம்மதியா நம்மள தூங்க விடாது, நிம்மதியா ஒரு செயலை நம்ம செய்ய விடாது. அப்படின்னு இருந்தா அந்த தொழுகை ஒரு உயிரோட்ட ஒரு தொழுகையாக நமக்கு இருக்குன்னு நம்ம அனைவரும் புரிந்திருக்க வேண்டும். குற்ற உணர்ச்சி வருது, ஒரு செயலை நம்ம செய்யறோம், அதுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுது, ஒரு மற்றவர்களை நம்ம திட்டுறோம், மற்றவர்களை முகத்தை காட்டுகிறோம், அத்தனைக்குமே ஏதோ ஒரு நம்ம கில்ட்டியா நம்ம ஃபீல் பண்றோம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கில்ட்டின்னு. இப்ப கில்ட்டியா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு. அப்ப அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு கொடுக்குதுன்னா அந்த தொழுகை முறையாக நம்ம தொழுதா அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படும். அது ஒரு உயிரோட்டமாக ஒரு தொழுகையா இருந்தா. அப்ப தொழுகை உயிரற்ற நிலையாதான் இப்ப இருக்கு. உயிரோட்டமா இருந்தா அந்த குற்றம், அந்த உணர்ச்சியே உங்களுக்கு கொடுக்கும், ஒரு கில்ட்டி ஃபீல்னு கொடுக்கும். அப்ப அதுல இருந்து நம்ம திருந்தி வந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த உலகத்துல பார்த்தா யாருக்குமே அந்த கில்ட்டி ஃபீலிங்கே இல்லை.
தவறு செய்ய, ஆமாப்பா நான் தவறு செஞ்சேன், இந்த காரியத்துக்கான தவறு, சரி நீங்க தவறு செய்ய நான் ஒத்துக்கிறேன், அது தவறு எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு கேட்டா, நான் சரியா தானே செஞ்சேன், அவன் இப்படி பண்ணான் இவன் இப்படி பண்ணான் அதனாலதான் இது தவறு. அந்த தவறை நம்ம மெய்யப்படுத்துறோம், உண்மைப்படுத்துறோமே தவிர ஆமாப்பா நான் தவறு செஞ்சேன் அப்படின்னு அந்த ஒத்துக்கிற அளவு கூட நம்ம கிட்ட இல்லை. ஆக நம்ம கிட்ட தொழுகை இல்லை, தொழுகை தொழுதாலும் அது உயிரற்ற தொழுகையாதான் நமக்கு இருக்கு. ரப்பு நமக்கு நேரம் தருகிறான், ஆனா அவன் முன்னிலையில பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லாஹு தாலா படைத்த படைப்பால நமக்கு நேரம் தருகிறான் பேசுவதற்கு, ஆனா நமக்கு பேச நேரம் இல்லை. அல்லாஹோட முன்னிலையில அல்லாவிடத்துல நமக்கு பேசுவதற்கு எந்த ஒரு நேரமும் இல்லை. நமக்கு தொலைக்காட்சி தொலைபேசியிலும் பேசுவதற்கு தான் நேரம் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நம்மை இரவுல நம்ம எப்படி தொழுகிறோம், தகஜத் அதாவது ஃபஜ்ருக்கே நம்மளால எழுத முடியல, அப்படி இருக்கையில தகஜத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதிருக்காங்கன்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 73வது வசனத்துல அத்தியாயத்துல 20வது வசனத்துல பெரிய ஒரு வசனம். அந்த வசனத்தை நம்ம பாத்தீங்கன்னா இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகஜத்துல எப்படி எழுந்து தொழுதாங்கன்னா 1/3 அதாவது இப்ப 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், இஷாவுக்கு பின்பு 12 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1/3 அப்படின்னு சொல்லும் போது 4 மணி நேரமாவது அவங்க தொழுதிருப்பாங்க தகஜத்தை. இல்ல 3/2 மடங்கு பங்கு அப்படின்னு சொன்னா 12ல 2 பங்குன்னு சொல்லும் போது 8 மணி நேரமாவது தொழுதிருப்பாங்க. இரவில் பாதின்னு சொல்லும் பொழுது 12ல பாதி என்னன்னா 6, அப்ப 6 மணி நேரம் தொழுதிருப்பாங்க. அப்ப தகஜத் இரவு தொழுகைய 4 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் 6 மணி நேரம் அல்ல பெரிய நீண்ட ஒரு தொழுகைய தொழுவக்கூடியவங்களா இருப்பாங்க. நமக்கு தெரிந்த ஒரு நபி மொழிதான். ஆயிஷா அலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது, ஏன் நீங்க இந்த அளவுக்கு நின்று தொழுவக்கூடியதாக இருக்கீங்க, உங்க கால் வீங்க அளவுக்கு தொழுவக்கூடியவங்களாக இருக்கீங்களே இப்படின்னு கேட்க போது, நான் நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா? நானும் நினைப்பேன், ஏன் கால் வலி அளவுக்கு அவங்க தொழுறாங்க, ஏன் நம்ம 2 ரக்காய்ட்டு ஒரு 10 ரக்காய் தானே, வித்திரு தொழுகைன்னு பார்த்தா 11 13 அந்த மாதிரி தானே, இதுல என்ன கால் வலிச்சிட போகுது நம்ம நினைச்சேன். ஆனா 4 மணி நேரம் 8 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மாதிரி நம்ம நின்று தொழுகும் போது கண்டிப்பா எல்லா மக்களுக்கு கால் வீங்குற அளவுக்கு நம்ம நின்று தொழுகிறோமா? முதல்ல பாருங்க. ஃபஜ்ர் அப்படி கால் வலிக்க நின்று தொழுகிறோமா? லொஹர கால் வலிக்க நின்று தொழுகிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விட்டதானே, மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் போது ஏன் அவங்க நின்று தொழுகணும்? அல்லாஹ்வுக்காக, நம்ம அல்லாஹ்வுக்காக தொழுகிறோமா சொல்லுங்க? ஏன்னா எதுவுமே கிடையாது, ஏதோ ஒரு கடமை அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம செய்யறோம். ஒரு தோராயமா, அதாவது அத்தனை ஒரு தோராயமா நம்ம தொழுகையை என்னென்னவோ கணக்குல பண்ணி நம்ம தொழுதுட்டு இருக்கோம். சில பேருக்கு கூட ரக்காயத்து எத்தனை, லொஹருக்கான ரக்காயத்து எத்தனை, மஹ்ரிப்கான ரக்காயத்து எத்தனை கூட தெரியாத அளவுக்கு மக்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கட்டும். தொழுகை ஒரு மன நிம்மதியை நமக்கு தரும், மன ஆறுதலை நமக்கு ஏற்படுத்தும். 2வது அத்தியாயம் 45வது வசனத்துல, மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அத்தொழுகையானது உள்ளச்சம் உள்ளவர்களுக்கே அன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். இருந்து என்ன புரியுது? சபர், அதாவது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் தான் நம்மளுடைய உதவியை தேடணும் அல்லாஹ்விடத்துல. அந்த தொழுகை யாருக்கு பாரமா இருக்குன்னா உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு அன்றி மற்றவங்க எல்லாருக்குமே அந்த தொழுகை பாரமாகவே இருக்கும். உள்ளச்சம், இதுல அரபிக் வார்த்தையில பாத்தீங்கன்னா ஹாசிஹீன் அப்படின்னு போடுறாங்க. ஹாசிஹீன் என்னன்னா உள்ளச்சம், தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா அரபிக்ல அதனுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது பணிந்து, நடுங்கி, ஒடுங்கி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, பயந்து. இப்ப அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் பயன்படக்கூடாது ஹாசிஹீன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்ம அல்லாஹ்வோட முன்னிலையில நிற்கும் பொழுது தனக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, எல்லாமே அல்லாஹ்கிட்ட தான் இருக்கு, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட முன்னிலையில நின்று நம்ம தொழக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். உள்ளச்சம் நமக்கு ஏற்படணும்னா நம் முன்னிலையில அல்லாஹ் ஒருவன் நிற்கிறான், அவன் முன்னாடி நம்ம தொழுவக்கூடியவங்களா இருக்கோம்னு சொல்லிட்டு உள்ளச்சத்தோட நம்ம தொழுதோம்னா இந்த தொழுகை நமக்கு எந்த விதத்துல பாரமாகவும் நமக்கு இருக்காது. அடுத்து, அருளான முன்னால் சப்தம் ஒடுங்கிவிடும், சந்திப்பை எதிர்பார்த்து இருப்பார்கள். இந்த அத்தியாயம் 20வது அத்தியாயம் 108வது வசனம். 108வது வசனம், அந்நாளில் அனைவரும் அழைப்பாளரை பின்பற்றி செல்வார்கள், அதற்கு எவ்வித கோணலும் மறுப்பும் இருக்காது. சப்தங்கள் அனைத்தும் அளவற்ற அருளாளனுக்கு
பணிந்து ஒடுங்கிவிடும். மெதுவான காலடி சப்தத்தை தவிர வேறு எதனையும் நீ செவியுற மாட்டீர். அல்லாஹ் அழைப்பான். நம்ம அனைவரும் அல்லாஹ் முன்னிலையில் நிற்கக்கூடியவங்களா இருப்போம், பின்பற்றி செல்லக்கூடியவங்களாக இருப்போம். அதற்கு எந்த வீண கோணலும் மறுப்பும் இருக்காது. அதற்கு நம்ம மாற்று கருத்து எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். சப்தங்கள் அனைத்தும் அளவற்ற அருளானுக்கு பணிந்து ஒடுங்கிவிடும். ஏன்னா நம்ம யார் முன்னாடி நிற்கிறோம்னா ரப்புல் ஆலமின் முன்னாடி நம்ம நிற்கிறோம். அந்நாளின்னு சொன்னா கியாமத் நாளை பத்தி அல்லாஹ் பேசுறான். அப்ப அல்லாஹ் முன்னிலையில் நிற்கும் பொழுது நம்மளோட சப்தங்கள் ஏன் அமைதியா ஆகுது, நம்மளுடைய பார்வையிலேயே கீழ் நோக்கி செல்லுதுன்னா ரப்புல் ஆலமின் மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கையில நம்ம செய்த தவறுகள் அத்தனையும் அவன் ஒருவர் மட்டும்தான் அறியும். ஆகையால நம்மளுடைய சத்தங்கள் எல்லாமே ஒடுங்கி அடங்கிவிடும். நம்மளுடைய காலடி சப்தத்தை தவிர வேறு எதையும் அங்க செவியேற்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் குறிப்பிடுது. ஆகையால நம் தொழுகிற தொழுகை உள்ளட்சத்தோடு தொழுகக்கூடிய ஒரு தொழுகையாகவும் நம்மளுடைய திருப்திக்காகவும் அல்லாஹ்வுடைய நம்ம படைத்தவனுக்காக நாம் தொழுகிறோம் என்ற ஒரு திருப்திக்காகவும் நம்ம தொழுகணும். அதை கொண்டு பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடக்கூடிய ஒரு மக்களாகவும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய ஒரு மக்களாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறணும். அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.